இந்த வீடியோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் ஜெயம் கார்ஸுங்க. ஜெயம் கார்ஸில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது வீடியோ கிட்ட போடுறோம். திருப்பூர்லேயும் இருக்குது, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலையும் ஒரு ஷோரூம் இருக்குங்க. நம்ம வாடிக்கையாளர் நிறைய பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவில் மறுபடியும் ஒரு அப்டேட்டு, சூப்பரான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. பட்ஜெட் கார்கள் இருக்குது, அதே மாதிரி குவாலிட்டியான கார்கள் இருக்குது. நச்சுன்னு ஒரு 11 கார் பார்க்க போகிறோம். வளவள கொலகொலாம் இல்லை, நச்சுன்னு ஒரு 11 கார். ஒவ்வொரு காரும் தனித்துவமான பட்ஜெட்லையும் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விதமான கார் இருக்குது. 7 சீட்டர் இருக்குது, ஹேட்ச்பேக் இருக்குது, செடான் இருக்குது, ராயல் லுக்கு தரக்கூடிய ஃபோர்டு ஃப்ரீ ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி இருக்குது. வாங்க எல்லா கார்களுடைய டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சிநேகத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க ஒவ்வொரு கார்களுடைய டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாமா? வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. அடுத்த அப்டேட்டுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக நான் தீபாவளிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்ம பிரான்ச் 2ல ஊத்தங்கரையில். சரிங்கண்ணா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய ஆதரவு எப்படி இருக்கு, அதே மாதிரி ஷோரூமுடைய அட்ரஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அண்ணா வணக்கம்ண்ணா, என்னோட நேம் ராமஜெயம்ண்ணா. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் கார்ஸ்ங்கண்ணா. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் 1 பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையில் ஒரு பிரான்ச் இருக்குங்கண்ணா, நம்ம திருப்பூரில் ஒரு பிரான்ச் இருக்குங்கண்ணா. இந்த அப்டேட் வந்து நம்ம ஊத்தங்கரையில் இருக்கிற பிரான்ச்சில் நம்ம பார்த்துடலாங்கண்ணா. நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரைண்ணா. ஊத்தங்கரையிலேருந்து திருவண்ணாமலை போகிற மெயின் ரோடுண்ணா, பைபாஸ் மேலே நம்மளோட ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஓகேண்ணே, இப்போ என்ன மாதிரியான பட்ஜெட்டில் கார் பார்க்கலாம்? ஆனால் நம்ம இப்போ ஊத்தங்கரையில் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 13 வண்டி அப்டேட் பார்த்துக்கலாங்கண்ணா. ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 6 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்கிறோம். 100 பார்ட்ஸ், கிளச்சி, சஸ்பென்ஷன், ஏசி எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி தான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் 1க்கு 2 மெக்கானிக் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு டைம் நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கண்ணா. கண்டிப்பாண்ணே. இப்போ கார்கள் பார்த்துருவோமாண்ணே? பார்த்துடலாங்கண்ணா. ஓகே, வித்தியாசமான ஒரு காரா இருக்குண்ணே. ஆனால் ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல்னா 2018 மாடல், செகண்ட் ஓனர்னா, டீசல் டைட்டானியம் வேரியன்ட்னா. வண்டி 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அந்த 1,27,000 ப்ராப்பர் ஷோரூம்ல தான் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டாப் எண்ட் வேரியன்ட்னா, டைட்டானியம் வேரியன்ட். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஸோ கீழஸ் என்ட்ரி வந்துருங்கண்ணா. ஸோ அல்டிமேட்டா இருக்கும். ஆமாங்கண்ணா, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான அரக்கு கலர்ல வருது. கண்டிப்பாக ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஸோ அப்பல்சரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல வந்துடும். ஸோ ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்குங்கண்ணா. அது இல்லாமல் மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 22 வரையுமே தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம் டீசல்ல. அருமையான காரா இருக்கு. ஸோ அலாய்ஸ்லாம் பாருங்க, ஸ்போர்ட்டி லுக்கில் உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான், ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தாங்க நான் வெஹிக்கிள். வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கும், ஜெனியூனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டி எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், அப்படியே நீங்க ரன் பண்ணிக்கலாம்ண்ணா. வண்டி பார்க்கலே இதோட அழகு தெரியுது. ஆமாங்க, எங்க வேணாலும் நிப்பாட்டினாலும் அவ்வளவு அழகா இருக்கும். கண்டிப்பா. என்ன பிரைஸ் கேக்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆனா இது 2018 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 4,25,000 கோட் பண்றோம்னா, பிக்சட் கிடையாது. உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா வெறும் 20,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. கண்டிப்பா. இதெல்லாம் மிஸ் பண்றவங்களாம் ஏதோ ஒரு கண்டிப்பா ஒரு 4 lakhs பட்ஜெட்ல இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்கன்னா. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து இந்த வண்டி விசிட் பண்ணி பாருங்கண்ணா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ரெனால்ட் குவிட்டுங்கண்ணா. 2018 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனுக்கு 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஒரு RXT வேரியன்ட்னா, 1000 cc. ஸோ வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும்னா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஸோ சீட் கவர்லாம் கம்பெனி ஒரிஜினல் ஃபேப்ரிக்லேயே இருக்குங்கண்ணா. ஸோ பாடியில டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சின்ன வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக குவிட்டை வந்து சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 to 20 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாம். 4 டயரும் பார்த்தீங்கன்னா எபோவ் 90% பட்டன் இருக்குன்னா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷன் தானே இருக்குது. ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளோண்ணா ப்ரைஸ் கேட்குறீங்க? ஆனால் இது 2018 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3,15,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் எல்லாம் நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க, சூப்பர். வண்டி நம்பருமே லோக்கல் நம்பர்ல. ஆமாங்கண்ணா, வண்டி நீட்டாக இருக்கணும், எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. ஃபர்ஸ்ட் பையர் எடுக்கலாம், தாராளமாக எடுத்து பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான டாடா டியாகா தானே கொண்டு வந்திருக்கிறோம். இது 2018 மாடல், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா. வெறும் 62,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. இது ஒரு XM வேரியன்ட் வண்டி, மிடில் வேரியன்ட் வண்டி. ஸோ வண்டியில் பாடி லைன்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க. பாடியிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். லோ மைலேஜ் ஒன்று வண்டினா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% பட்டன் பிரிக்ஸ்டோன் டயர் தானே போட்டிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஸோ டியாகோ சொல்ல வேண்டியது இல்லைண்ணா, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ரன் பண்ணுறதுக்கு.
எவ்வளோண்ணே கேட்குறீங்க இதுக்கு? ஆனால் இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,74,000 கோட் பண்றோம்னா ஃபிக்ஸட் இல்ல, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு சவலட் சைல்னா இது எல்எஸ் வேரியன்ட் 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 48,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டி லோ மைலேஜ் ஓடின வண்டினா வண்டி பாடியில் இன்டீரியர் ஆமாண்ணா வெறும் 48,000 தான் வண்டி ஓடி இருக்கும். ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ சீட்கெல்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. இந்த வண்டியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி எடுத்தால் நம்ம அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷன்லாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி நம்ம எடுக்கலாங்க. ஓகேண்ணா, இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? அண்ணா இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,99,000 மட்டும் தான் கேட்குறோம். இதுவும் ஃபிக்ஸட் கிடையாதுன்னா நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஊத்தார சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 to 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. இது வந்து பெட்ரோலா டீசலா? இது பெட்ரோல் வெஹிக்கிள் தான். பெட்ரோல்னா மோஸ்ட்லி வேலை இருக்காது. ஆமாங்கண்ணா. எந்த ஃப்ரீயா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மேஜராக எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நம்ம அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் நான் வண்டி கொண்டு வந்து இன்னைக்கு அல்டோ அந்த ரேட்டு போகும். கண்டிப்பா மாடல் வந்து பாத்தீங்கன்னா 16க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்க எவ்வளவு கேட்டீங்க? 2,99,000 கோட் பண்றேங்க. அல்டோ அந்த ரேட்டு தானே போகும். கண்டிப்பாங்க. ஓகேண்ணா. ஓகே. ஃபைனான்ஸ் கிடைக்குமா இதுக்கு? ஆனா இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் தான் பண்ண முடியும். ஒரு 1.5 to 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். திருப்பூரா அல்லது ஊத்தங்கரை சரௌண்டிங் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு டாடா செஸ்ட்டுங்க 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி கரெக்டா ப்ராப்பர் 1 lakh கிலோமீட்டர் இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே, எக்ஸ்டி வேரியன்ட். ஸோ ஒரு பெட்ரோல்ல நல்ல ஒரு மைலேஜும் கிடைக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட் கவர்லேயே இருக்குங்க. ஸோ பாடி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கு. ஸோ இண்டியோ எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா செஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஆனால் பார்க்கவே அழகாக இருக்குல்ல, ஒரு பென்ஸுக்கு ஈக்குவல் மாதிரி ஒரு டிசைனில் ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்காக கிடைக்குங்கண்ணா. மைலேஜும் நல்ல மைலேஜ் கிடைக்கும். பில் குவாலிட்டி மெயினாக பில் குவாலிட்டி சூப்பராக இருக்குண்ணா டாடா செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேண்ணா, இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமா? அண்ணா இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அதுவும் டாப் எண்ட் மாடல்னா ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,90,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு அஸ்பைருங்கண்ணா 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 10+ வேரியன்ட்னா டீசலில் 72,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். ஸோ வண்டி பாடி லைன் எல்லாமே டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா எபோ ஒரு 80% பட்டன் இருக்குது. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. சீட்டெல்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ நீங்கள் அஸ்பயர் சொல்லவே வேண்டியது இல்லைன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா சாலிடாக 20-22 வரைக்குமே தாராளமாக மைலேஜ் எதிர்பார்க்கலாம் நம்ம அஸ்பயரை பொறுத்த வரைக்கும். டீசல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிற ஒரு செடான் வெஹிக்கிள் தான். டீசல் வெஹிக்கிள்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஸோ அது மாதிரி டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளோண்ணா கேட்குறீங்க? இது ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணா? ஆனால் தாராளமாக லோன் பண்ணிக்கலாங்கண்ணா. இது 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் தான். இது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கண்ணா. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,69,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸடு கிடையாதுன்னா நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு ஈகோ ஸ்போர்ட் தானே பார்க்க போகிறோம். இது 2014 மாடல் செகண்ட் ஓனர்னா டைட்டானியம் ஆப்ஷனல் வேரியன்ட்னா டாப் வேரியன்ட். ஸோ இது ஈகோ ஸ்போர்ட்ஸில் ஈகோஸ் பூட்ஸ் தான். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்துடும் வண்டியில். ஆமாங்கண்ணா. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, கீழே சென்ட்ரி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக இருக்கும். ஸோ ஒரு டாப் எண்ட் வேரியன்ட்னா வண்டி. 4 வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா எபோ ஒரு 80% பட்டன் இருக்கும். கம்பெனி அலாய் வீல் வந்துருங்கண்ணா. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,13,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாடி லைன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு எஸ்யூவி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம்னா. ஸோ பெட்ரோல் வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. எவ்வளோண்ணா கேட்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமா? ஆனால் இது 2014 மாடல் செகண்ட் ஓனர் டைட்டானியம் ஆப்ஷனல் டாப் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,90,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னா.
இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இல்லை நம்ம ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு ஒரு 2 to 3 லட்சம் வரையும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. டெலிவரி ஒர்க்குண்ணே? ஆமாங்கண்ணா. ஆனால் 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் செல்வேரியனா ஜெட்டக்ஸை வேரியன்ட்டு 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அந்த 79,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கன்னா வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ப்ராப்பர் ஷோரூம் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. நல்ல பிராண்டடான சீட் கவர் போட்டுருக்காங்க. ஸோ செல்லுரியை சொல்ல வேணா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள்னா நல்ல மைலேஜும் கிடைக்கும். 18லேருந்து ஒரு 20 வரைக்கும் மைலேஜும் கொண்டு வரலாங்கண்ணா. பாடியிலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் நீங்கள் எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். ஆனால் இது வந்து ZXi வந்து அவங்களுக்கு அலாய் வீல்ஸ் இது ஆனால் ZXi ஆப்ஷனில் தான் அலாய் வீல் வருங்கண்ணா. ZXiல வந்து நார்மல் ஏர் பேக், ABS, உங்களுக்கு அந்த வைப்பர் எல்லாமே வந்துடும். அலாய் வீலும் ஒரு அலாய் வீல் மட்டும் நம்மளுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா வரும்ண்ணா. ஆப்ஷனல்ங்கிற ஒரு வார்த்தை. ஆமாங்க. ஓகேண்ணா, இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? ஆனால் இது 2018 மாடல் செகண்ட் ஓனர்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,89,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் கிடையாது. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்க பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சொல்லுங்கண்ணே, 7 சீட்டர். ஆமாங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு செவர்லெட் என்ஜாய்ங்கண்ணா. இது LTZ டாப் வெஹிக்கிள், டாப் மாடல் வண்டி. ஸோ 2014க்கு 15 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடியிலாம் பண்ண ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும்ண்ணா. டியூல் ஏர் பேக் வந்துடும், ரூப் ஏசி வந்துருங்கண்ணா. ஸோ சீட் கவர்லாம் பாருங்கண்ணா, ரொம்ப பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இருக்குங்கண்ணா. பாஸ் பண்ணுங்க. இது காட்டுருமாண்ணே? இது கிளாஸ்ண்ணா. ஆனால் இது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ பாடியிலாம் நீட்டாக இருக்கும். அது வந்துருச்சுன்னா அது மாற்றி கொடுத்துடலாங்கண்ணா. டைல் லைட் மட்டும் மாற்றி கொடுத்துடலாங்க. மற்றபடி பாடியிலையும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இன்ஜின் தரமாக இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு 7 சீட்டர் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டரில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜாய் 10 வரைக்கும் சொல்ல வேண்டியதெல்லாம் 18லேருந்து 20 வரையுமே தாராளமாக கிளைம் பண்ணலாம். 7 சீட்டில் 20 கிடைக்கிற பெருசு 18 குறையாதுங்கன்னா கேரண்டியாக கிடைக்கும். நீங்கள் வச்சிருக்கிற விட்டு நீங்கள் கேட்டாலும் தெரியும். அதே மாதிரி பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,95,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இல்லை ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஸ்டாப் ரூம் மாடல் சொல்லுவாங்க, எப்படி இருக்கு? ரொம்ப நீட்டாக இருக்குங்கண்ணா. வண்டி ப்ராப்பராக நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. ஓகேண்ணா. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக்னா 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டைட்டானியம் வேரியன்ட்னா டாப் மாடல் டீசலில். வண்டி 1,15,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ABS வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவரில் நல்ல பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபியஸ்டாவை பொறுத்த வரைக்கும், கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைண்ணா. நல்ல மைலேஜ் கிடைக்கும், நல்ல பில் குவாலிட்டி இருக்குங்கண்ணா. 22 வரையுமே மைலேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம்ண்ணா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து செம்ம லக்ஸரியாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்கண்ணா. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குண்ணா. ஏன்னா அந்த டர்போ ஓப்பன் ஆச்சு அந்த வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நல்ல பிக்கப்பாக இருக்குங்கண்ணா வண்டி. ஓகே. இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கேட்குறீங்க? நான் இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர் டைட்டானியம் வேரியன்ட்னா டாப் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் வெறும் 2,99,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஊத்தங்கரை சரௌண்டிங், திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு 2 லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸும் கிடைச்சிருக்கு. ஃபைனான்ஸும் பண்ணி லோக்கல் ஏரியாவில். ஆமாங்கண்ணா. ஓகே. மறுபடியும் ஒரு 7 சீட்டர். ஆமாங்கண்ணா. ஆனால் ரெனால்ட் லார்ஜிங்னா 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. RXL வேரியன்ட், மிடில் வேரியன்ட் வண்டி. வண்டி 1,29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. வண்டி நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்கன்னா, ரூப் ஏசி வந்துடும். ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 20 வரையுமே மைலேஜ் கிடைக்கும். நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஸோ பாடியிலேருந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகே. ஸோ 100 பார்ட்ஸ் சஸ்பென்ஷன் நல்லா கிடைக்கும். ஆமாங்கண்ணா. நல்ல மைலேஜ் கொடுக்குற டீசல் வண்டி தாங்கண்ணா. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனாக தான் வண்டி இருக்குங்கண்ணா. ஓகேண்ணே. இந்த 7 சீட்டருக்கு என்னென்ன கேட்குறீங்க? ஆனால் இது 2017 மாடல் செகண்ட் ஓனர்னா வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 5,25,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா நேரில் வாங்க. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு டாடா போல்ட்னா XM வேரியன்ட் 2015க்கு 16 ரிஜிஸ்ட்ரேஷன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது.
வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பாடி லைன்லாம் பாருங்கண்ணா ரொம்ப க்ளீனாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. வண்டி 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு எக்ஸம் மிடில் வேரியன்ட் வண்டி பெட்ரோலில். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும்னா. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஏசிலாம் ரொம்ப சில்னஸாக இருக்குங்கண்ணா. ஸோ சீட் கவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட் கவரில் இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்குங்க. வண்டி அடிபாடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளட்சி, ஏசி எல்லாமே தரமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பில் குவாலிட்டி சொல்ல வேண்டியதில்லை. நான் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு இருக்கும். நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3,45,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை. நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. பெட்ரோல் இன்ஜின் தானே? பெட்ரோல் வண்டிங்கண்ணா. பெட்ரோல்னா நல்ல மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டிங்கன்னா. அதுபோல் லோ மைலேஜ் ஒன்று வண்டி தான். வண்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணா அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. நான் ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளோ வெயிலையும் எங்களுக்காக நின்று நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க. பரவாயில்லைங்கண்ணா. வண்டி எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா வண்டியுமே நல்ல குவாலிட்டியாக வண்டி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ தீபாவளிக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். எல்லா வண்டியுமே ப்ராப்பர் செக் பண்ணி தான் எடுத்துருக்கிறோம். ஸோ கஸ்டமர் வந்துடுறவங்க நேரில் வந்து தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு மேஜர் ஒர்க் இருக்காது. ஜஸ்ட் எடுத்தால் ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ லோன் வந்து பார்த்தீங்கன்னா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஊத்தங்கரை சரௌண்டிங், திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு சிபில் ஏதாவது டிஃபால்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஒரு டைம் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். சரிங்கண்ணா. ஓகேண்ணே. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேங்க. கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கார் வேணும் அப்படின்னா நேரில் விசிட் பண்ணி வண்டிகளுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்துட்டு கண்டிப்பாக எடுங்க. நல்ல கார்களை தேடி தான் நம்ம பயணிக்கிறோம். விலைகளுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கக்கூடிய இடங்களாக தான் தேடி பயணித்து போடுறோம். காருடைய குவாலிட்டி தான் மெயினாக நான் பார்த்து போடுறேன். ஸோ உங்களுக்கு நல்ல கார் தேடுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.